ஹலோ, ஹேவ் வண்டர்ஃபுல் டே. இன்று நான் வசனம் கூறுகிறேன். சங்கீதம் 139 23-24 வசனம். தேவனே, என்னை ஆராய்ந்து என்னை இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சோதிக்க வேண்டும். மற்றவர்களுக்கும் எனக்கு வேதனை உண்டாக்குற வழி வேண்டாம். என் வாழ்க்கையிலும் பல வேளைகளில் வேதனைப்படுத்தப்பட்ட நாட்கள் உண்டு. அவற்றின் மத்தியில் நான் சோர்ந்து போகும் பொழுது என் அம்மாவோடு தான் பேசுவேன், சொல்லுவேன். ஆகவே பைபிள் வாசிப்பு எல்லாம் ஜெப வீரர்களோடு தொடர்பு கொண்டு நான் சொல்லுவேன், ஜெபிக்க வேண்டும் என்று மன்றாடுவேன். நானே ஜெபிப்பேன். அவ்வாறாக இருக்கும் பொழுது தேவன் எனக்கு பலன் தருகிறார். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறாரு. பல வேளைகளில் நம்மளால் எல்லாம் செய்ய முடியாது. சோர்ந்து போய்விடுவோம். சோர்ந்து மடிந்து போகிற மாதிரி வரும். ஆனால் ஆண்டவரோட வசனங்களை நாம் படிக்கும் பொழுது தேவன் உதவி செய்கிறார். இயேசுவானவர் உதவி செய்கிறார். வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்க்க வேண்டும். வேதனை உண்டாக்குகின்ற வழி ஒன்றும் வேண்டாம். கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் வரும்பொழுது இயேசுவானவர் ஏசப்பான்னு நம்ம ஏசப்பான்னு சொல்ல வேண்டும். ஏசப்பான்னு என்று கதற வேண்டும், அன்றாட வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது தேவன் ஆசிரியர். முழங்கால் படியிடுங்கள். முழங்கால் படியிட்டு ஏசப்பாவோடு பாருங்கள். தேவனை ஆராய்ந்து இருதயத்தை அறிந்து கொள்ள, இருதயத்தை ஹார்ட்டை கர்த்தாவை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க என்று நம்ம சொல்வோமாக. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும், நஷ்டங்களும், தோல்விகளும், சஞ்சலங்களும் எல்லாம் மாறி போகும். தேவன் நித்திய வழியில் நடத்துவாராக. என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். நம்மளை சோதிக்க வேண்டும். பல வேளைகளில் யாரும் நமக்கு வரமாட்டாங்க, ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இயேசுவானவரையோடு பேசுவோமாக. ஆண்டவரே, நம்ம யார் தாவீதின் சங்கீதம் 119 தாவீதின் சங்கீதத்தில் சொல்கிறது போல் தேவனே நம்ம கூப்பிடுவோமாக. கர்த்தாவாக இயேசுவப்பா, நீங்கள் வாங்க, நீங்கள் உதவி செய்யுங்க நம்ம மன்றாடுவோம். அவ்வாறு செய்யும்பொழுது தேவன் இறங்கி வருகிறார். இயேசுவானவர் வருகிறார். இயேசுவானவர் கைவிட மாட்டார். அவர் அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார். ஆகவே அவரோடு நாம் பேசுவோமாக, அவரை சொல்வோமாக, ஜெபிப்போம். இடைவிடாமல் ஜெபிப்போமாக. இடைவிடாமல் ஜெபியுங்கள் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் பைபிள் வாசிங்க, ஜெபியுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வாராக. கர்த்தர் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை நேர்த்தியை நடத்துவாராக. நித்திய வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரையும் சொல்லி நடத்தப்படுவதாக. கர்த்தர் நம்மளை இந்த காலகட்டங்களில் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்தை ஆசீர்வாத தரும்படியாக ஜெபிப்போமாக. ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தாவை நம்ம மன்றாடும் பொழுது தேவன் உதவி செய்கிறார். இயேசுவானவர் உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆமீன், ஆமீன்.